இவ்வுலகத்திலே பலர் பல வாக்கை அல்லது வார்த்தைகளை நமக்கு தந்திருப்பார்கள் செய்வதாக சொல்லி. ஆனால் எப்பொழுது ஏன் என்று கேட்கக்கூடியவர்களும் உண்டு. ஆனால் என் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றின பக்தனுடைய வாழ்க்கையில அவன் பெற்ற அற்புதமான அனுபவத்தை கேட்போமா? சங்கீதம் 119:76. நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. இன்னும் ஒரு அற்புதமான காரியத்தை பார்த்தீர்களா? உமது கிருபை என்னை தேற்றுவதாக. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்கப்பா. என் தகப்பனே, உங்களுடைய வாக்கின்படியே என்னை நடத்தும். இதை கேட்குற அன்பர்களே, இந்த மனுஷனுடைய வார்த்தைகள் உங்களை சோர்வுடைய வைத்திருக்கலாம் அல்லது ஏமாற்றத்துக்குள்ளாக கொண்டு போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை மனதார ஏற்றுக்கொண்டு அதன் பின்னாக நடக்கிற ஒவ்வொருக்கும் அந்த வார்த்தையை அவர்களை தேற்றும். ஏற்ற வேளையில் உயர்த்துவார், ஏற்ற வேளையில் தப்பிவிப்பார், ஏற்ற வேளையில் ஆசீர்வாதங்களை தந்து மகிழாக்குவார். அது மாத்திரமல்ல, அவருடைய அற்புதமான அந்த நல்ல ராஜ்யத்தில் பங்கடைய உதவி செய்வார். ஆக இந்த நாளில் இந்த வார்த்தையின்படி இன்றிலிருந்து சொல்வீர்களா? உமது வார்த்தையை நம்பி வந்திருக்கிறேன், உம்முடைய வசனங்கள் என்னை தேற்றுவதாக, உம்முடைய வார்த்தைக்கு உகந்த வாழ்க்கை செய்வேன் என்று அர்ப்பணிப்பீர்களா? ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு என்னோட ஜெபிக்கிற யாவரையும் ஆசீர்வதியும். துயரங்கள் மாறட்டும், பலவீனங்கள் நோய்கள் நீங்கட்டும், பூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தாரும். ஆசீர்வதி மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி ஜெயிக்க உங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதர மணியை God bless you.